ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க இலக்கியா சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமும் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. சீரியலில் வந்து ரீசெண்டாக தான் இலக்கியாவோட சிஸ்டர் சுஷ்மா நடிச்சிட்ருக்காங்க. அதாவது கார்த்திக்கோட மனைவி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வந்து 5 மாதம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி, குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கை வந்து ஏமாற்றுவாங்க. அந்த ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு அவங்கள வந்து வீட்டை விட்டே வெளியில் அடித்து துரத்திடுவார். ஆனாலும் கார்த்திக்கோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் கார்த்திக்கோட மனசு வந்து மாறாமையே தான் இருக்குது. இங்கே புதுசாக ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க சீரியலில், பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பற்றின அப்டேட்டும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ கார்த்திக் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பிரியா கார்த்திக் ஆர்ட் அண்ட் சிம்பிள் போட்டு பிரியா அப்படின்னு போட்டிருக்காரு, இலக்கியா அப்படின்னு ஆர்ட் அண்ட் சிம்பிள் போட்டிருக்காரு. அப்போது அப்கமிங் கார்த்திக்கோட பேரா பிரியா வரப்போகிறாங்களா, கார்த்திக் பிரியாவோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா சடனாக வந்து ஒரு கேரக்டரை உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவர் வந்து இப்போ ரொம்பவே நிறைய குடிக்கிறாரு சீரியலில் அப்படின்ற மாதிரி தான் ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அவங்கள வந்து குடிக்கிறதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கும் பிரியாவுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுமா அப்கமிங்கில்? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து முயற்சி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் அப்கமிங். இங்கே கார்த்திக் பிரியா அப்படின்னு போட்டிருக்கும் போதே தெரியுது அப்கமிங் லவ் ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிறது. பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.